அந்த படத்தை, அந்த ஏதோ ஒரு விஷயத்தை அழகாக வடிவமைக்கக்கூடிய ஒரு மூளை உள்ள, சிந்திக்க திறனுள்ள, செயல் திறனுள்ள ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் தான் படைத்த ஒன்றின் மேல் கொண்டு போய் வைப்பது, அது எந்த விதத்தில் அறிவுள்ள செயலாக இருக்க முடியும்? நாம செஞ்ச ஒரு பொருளுக்கு கடவுளுக்குரிய மகிமை கொடுக்குறது, கணத்தை கொடுக்குறது, அது தவறு தானே? RSS-னுடைய ஷாகா வகுப்புகளில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கிறதையோ, அல்லது கத்தி ட்ரைனிங்கோ, இல்லை சிலம்பம் ட்ரைனிங்கோ, இல்லை எப்படி எப்படி நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தகவலை வாங்கி அவங்கள தாக்கணுன்றதையோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்லை, சொல்லிக் கொடுக்குறது. ஏதோ அல்லேலுயா, ஆமேன், பிரைஸ் த லார்ட், ஸ்தோத்திரம், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இதெல்லாம் மந்திரங்கள் கிடையாது. ஆமேன்னா என்ன அர்த்தம், அல்லேலுயானா என்ன அர்த்தம், ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்கிறோமே கடைசியாக முடிச்ச உடனே அதனால் என்ன அர்த்தம்? மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறாரு. ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. ஒரு ஆசிரியர் அதற்கான எதிர்ப்பு, மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இப்போ கேஸ் ஆச்சு, இப்போ அவர் கைது பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு சூழ்நிலையில். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இந்த பள்ளி பருவ பிள்ளைகளுக்கு ஆன்மீகம் என்பது தேவைதானா? இந்த மகாவிஷ்ணு அப்படின்றவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு, அந்த ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு. அதை நான் டைரக்டாகவே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே கேட்குற மாதிரியான ஒரு கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். படைத்தவரை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டா இந்த நோக்கம் தேவையில்லை, மரியாதை தேவையில்லை, நீதி தேவையில்லை. அந்த ஆங்கிள் உலகம் இன்னைக்கு அப்படிதான் கட்டமைக்கப்பட்டது. பூர்வ ஜென்மம்னு ஒன்று இருக்குதா, மறுஜென்மம்னு இருக்குதா, 7 பிறவின்னு இருக்குதா, பாவம் புண்ணியம்னா என்ன? சண்டே ஸ்கூலில் சிலை வழிபாடு பண்ணுறது ஏன் தப்புன்றதுக்கு நான் சில விஷயங்கள் எங்களுடைய சர்ச்சில் முன்னாடி ஒரு சொல்லிக் கொடுத்தோம், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அது பிள்ளைங்கள் போய் பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க, பெற்றோர் அதை அஃபண்ட் ஆகுறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறதுனால. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வசனத்துலேருந்து வாசிச்சு காமிச்சேன் இல்லையா, பைபிளையே நீங்கள் எடுத்துருங்க. பைபிளே எடுத்துட்டு சிலை வழிபாட்டை பற்றி இப்போ நம்ம சொல்லுவோம், அறிவார்ந்த நிலைமையில் பேசுவோம். அந்த சிலையை அழகாக வடிவமைக்கக்கூடிய மூளை உள்ள ஒரு மனிதன், அந்த சிலையை, அந்த படத்தை, அந்த ஏதோ ஒரு விஷயத்தை அழகாக வடிவமைக்கக்கூடிய ஒரு மூளை உள்ள, சிந்திக்க திறனுள்ள, செயல் திறனுள்ள ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் தான் படைத்த ஒன்றின் மேல் கொண்டு போய் வைப்பது, அது எந்த விதத்தில் அறிவுள்ள செயலாக இருக்க முடியும் என்பதுதான் ஒரு சாதாரணமான கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வியை தான் நம்ம பிள்ளைங்கள்கிட்ட சிந்திக்க சொல்கிறோமே தவிர, அவங்கள எந்த விதத்துலையும் அவங்களுடைய பக்தியை நம்ம தரை குறைத்து பேசுறது கிடையாது. ஒருவேளை இதை அவர்கள் சில நேரங்களில் கோபமாக எடுத்துக்கொண்டாலும் கொஞ்சம் உட்காந்து சிந்திச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பைபிளே இல்லை, நான் பைபிள்லேருந்து கூட சொல்லலை, சாதாரணமாக எழக்கூடிய ஒரு கேள்வி. என்னுடைய 15வது வயசுல இந்த கேள்வி எனக்கு எழுந்துச்சு. நான் 10th முடிச்சிட்ட உடனே அதோட படிப்பை நிறுத்துறேன் நான். அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போடுற கடையில் ஒரு டீச்சருடைய கணவர் தான் அந்த கண்ணாடி கடை வச்சுருந்தாரு. எங்கள் அப்பாட்ட கேட்டவங்க, சரி பையனை அனுப்பிச்சு அப்பலாம் சின்ன பிள்ளைங்க வேலைக்கு போகலாம், என்ன இப்போ தான் போயிட்டுருக்காங்க, நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பார்க்குறோம். அப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் போடும்போது எனக்கு சின்னதுலேருந்தே ஒரு சின்ன தேடல். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு நாத்திகர்ன்றதுனால அவர் கடவுள் மறுப்பு கொள்கையில் அப்பப்போ போகிற போக்கில் சொல்லுவார். எங்கள் வீட்டில் பண்டிகைகள்லாம் கொண்டாடிருப்போம், அது கொஞ்சம் ரெண்டு கட்டா நிலைமை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரேம் போடுவேன். நான் எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஃப்ரேம் எடுத்து நல்ல ஃபோட்டோ எடுத்து பண்ணுவேன். நான் சின்ன பையங்கிறதுனால எனக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை கையில் டைட்டாக பிடிச்சி அந்த ஒரு எல் மூளை சேர்க்குறதுன்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு எல் சேர்க்க முடியாது, அதுக்கு தண்ணியில் தொட்டு தான் அதை சேர்க்கணும். நான் பொதுவாக தண்ணியில் தொடும்போது நாக்கில் எச்சு தொட்டு சேர்த்துக்குவேன். அதே மாதிரி கொஞ்சம் தடி ஃப்ரேம்னா என்னால் அடிக்கடிக்கு அது நகர்ந்துடும் சொல்லி காலில் மேய்ச்சிக்கிட்டு சேர்த்துருவேன். எங்கள் வீட்டுக்கு நான் ஃப்ரேம் போடும்போதும் அதே மாதிரி எச்சு தொட்டு காலில் மேய்ச்சி தான் நான் ஃப்ரேம் போட்டு எல்லாம் தொடச்சி வீட்டுக்கு கொண்டு போய் மாட்டிட்டேன் நாங்கள் கும்பிட்ற சாமி படத்தை. அப்புறம் ஒரு நாள் சாமி கும்பிடுவோம், நாங்கள் போய் சாமி கும்பிடும்போது இப்படி கும்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த அறிவு எனக்கு வந்துச்சு. அது கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். நான் காலால் மிதித்து எச்சியால் தொட்டு நான் இதை ஃப்ரேம் போட்டேன். இப்போ இதையே நான் வணங்கிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்ற ஒரு சின்ன பொறி தட்டி, அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் நான் கொஞ்சம் கேட்டு படிக்க வச்சு, பிறகு தான் நான் என்னுடைய மதத்திலேருந்து நான் என்னை நானே விடுவிச்சுக்கிட்டு வெளியேறி, அதன் பிறகு கடவுள் யாருன்னு தேடின பொழுது கடவுள் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதான் என்னுடைய சாட்சி. நான் இந்த நிகழ்ச்சியில் இப்படி சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அப்போ நாம் செஞ்ச ஒரு பொருளுக்கு
கடவுளுக்குரிய மகிமையை கொடுக்கறது, கனத்தை கொடுக்கறது அது தவறு தானே? அதை தான் நம்ம சொல்றோம். அதுதான் இதை நான் எந்த பைபிள் படிச்சும் நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ சண்டே ஸ்கூலில் வந்து ஒருவேளை இப்படி சொல்லி கொடுத்தாலும் அதனால் எந்த தவறும் இல்லை. நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கைக்கு எதிராக ஒரு மதத்துக்கு விரோதமான எந்த ஒரு செயல்களையும் செயல்களை வந்து நம்ம சொல்றது பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதாவது இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த வகுப்புகள் சொல்லுவாங்களே, என்ன வகுப்பு, ஷாகா வகுப்புகளில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கிறதையோ அல்லது கத்தி ட்ரைனிங்கோ இல்லை சிலம்பம் ட்ரைனிங்கோ இல்லை வந்து எப்படி வந்து எப்படி நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தகவலை வாங்கி அவங்கள தாக்கணுன்றதையோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து என்ன செய்யறது இல்லை, சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஒரு மந்திரத்தை கூட சொல்லிக் கொடுக்குறது இல்லை. எங்கள் சர்ச்சுக்கு வர எங்கள் பிள்ளைங்களுக்கு அறிவாளிக்கு ஆயுதம் தேவையில்லை. எங்கள் சபைக்கு வர எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், எஸ்பெஷலி மற்ற சபையார் கூட நீங்கள் இதுக்கு பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து அந்த அல்லேலுயா, ஆமேன், பிரைஸ் த லார்ட், ஸ்தோத்திரம், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி இதெல்லாம் மந்திரங்கள் கிடையாது. நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி ஆமேன்னா என்ன அர்த்தம், அல்லேலுயானா என்ன அர்த்தம், ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரின்னு சொல்கிறோமே கடைசியாக முடிச்ச உடனே அதனால் என்ன அர்த்தம், இதை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோமே தவிர இதை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு படிக்க 103ஆம் சங்கீதத்தினுடைய முதல் சில வசனங்கள் அதனுடைய அர்த்தம் என்ன, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரன்னு நன்றி சொல்லு. ஆமா. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஸ்தோத்திரம்னா அது என்னமோ கிறிஸ்தவ வணக்கம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி கிடையாது. பழைய சமஸ்கிருத இதுல வந்து ஸ்தோத்திரம் தான், ஸ்தோத்திரம், ஜெபம் இதெல்லாம் வந்து அங்க. சோ அதெல்லாம் நம்ம வந்து சண்டே ஸ்கூல்ல வந்து நம்ம வந்து அறநெறிகள் சொல்லிக் கொடுக்குறோம். பிள்ளைகள் கேள்வி கேட்பாங்க. சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைகள் வந்து கேள்விகள் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எரிகோ சம்பவத்தை பற்றி எங்கள் சண்டே ஸ்கூலில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் சண்டே ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்களாம் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அந்த செவரெல்லாம் இடிஞ்சு விழுந்து அந்த மக்கள்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, ஒரு பக்கம் இவங்கெல்லாம் ஆர்ப்பணிச்சாங்க, ரைட், அந்த மக்கள்லாம் பாவம் தானே, அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அறிவுபூர்வமான கேள்வி. அவன் யோசிக்கிறான் பாருங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பாருங்க, இது இப்போ இந்த கேள்வி நார்மலாக பார்த்தா பைபிளுக்கு விரோதமான ஒரு தாக்குதல் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்படி தான் சண்டே ஸ்கூல் நடக்குதே தவிர சண்டே ஸ்கூலில் வந்து எந்த ஒரு மதத்துக்கும் விரோதமான எந்த ஒரு கோட்பாட்டுக்கும் விரோதமான, சண்டே ஸ்கூல் மட்டும் இல்லை, நம்மளுடைய திருச்சபையினுடைய எந்த ஆக்டிவிட்டி இல்லை. இவங்க சொல்கிறேன், கட்டாய மத மாற்றம்ன்ற வந்து சண்டே ஸ்கூல் நடத்துறதை கொண்டு வந்துடுறாங்கல்ல, அதுக்காக சொல்கிறோம். சண்டே ஸ்கூலில் என்ன நடக்குதுன்றதை நேயர்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும். அதுக்கு தான் நாம சொல்கிறோம், சண்டே கிளாஸ் நடக்கும்போது பெற்றோரையும் கூட்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம். அவங்க தான் வர மாட்டேங்கிறாங்க. அது இத்தனைக்கும் சண்டே ஸ்கூலுடைய ஆண்டு விழாலெல்லாம் பெற்றோருக்கு இன்விடேஷன் வைப்போம், வரமாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? நம்ம பகுதியில் வர்றாங்க இல்லை, எல்லாருமே வரதில்லை. சரி பிரதர், இப்போ இந்த பள்ளி பருவ மாணவியர்கள் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இயல்பாக நம்ம இப்போ நடந்துட்டு ஹாட் டாபிக் வந்து மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறாரு. ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு வந்து நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. ஒரு ஆசிரியர் வந்து அதற்கான எதிர்ப்பு, மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து அதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இப்போ கேஸ் ஆச்சு, இப்போ அவர் கைது பண்ணுறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு சூழ்நிலையில். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இந்த பள்ளி பருவ பிள்ளைகளுக்கு ஆன்மீகம் என்பது தேவைதானா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, நான் வந்து திரு மகாவிஷ்ணு பேசுனதுல ஆன்மீக ரீதியாக சில முரண்பாடுகள் இல்லை, நம்ம அதுக்குள்ளே வருவோம். நான் அதுக்குள்ளே நானும் பேசுகிறேன், நம்ம 2 பேர் பேசுவோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேள்வி எனக்குள்ள என்ன வருதுன்னா, பள்ளி பருவ வயதில் ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குறோமோ வெளியில சொல்லிக் கொடுக்குறோமோ, பள்ளி பருவத்தில் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க வேண்டியது முக்கியமா தேவையா இல்லை? ஏன்னா அந்த மகாவிஷ்ணு அப்படின்றவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாரு, அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கிறாரு. அதை வந்து நான் வந்து டைரக்டாவே வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே கேட்குற மாதிரியான ஒரு கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். வாழ்க்கை பற்றி சொல்லிக் கொடுக்குறீங்களா, பாவ புண்ணியத்தை சொல்லிக் கொடுக்குறீங்களா? பாவம் புண்ணியத்தை சொல்லிக் கொடுக்கலாம், அவன் பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். சரி, அவர் பாவத்தை பற்றியும் புண்ணியத்தை பற்றியும் அவருடைய மேட்டர் கிடையாது. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இதை வந்து அவர் ஆன்மீகத்தோடு இணைச்சு சொல்றாரு. இப்போ ஆன்மீகம் என்கிற ஒரு விஷயம் ஒரு பள்ளி பருவ வயதில் தேவையா? நேற்று நான் ஒரு நேர்காணல் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம இவர் டாக்டர் அப்துல் கலாமுடைய உதவியாளர், நம்ம பொன்ராஜ், டாக்டர் பொன்ராஜ், அவர் வந்து ஒரு டிவியில் பேசும்போது, அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இதை பற்றி அவர் பேசும்போது சொல்கிறாரு, பள்ளி பருவ வயதில் வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து படித்து அடுத்தடுத்த லெவலுக்கு வளர அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ எல்கேஜி குழந்தைக்கு நம்ம உட்காந்து ராக்கெட் சயின்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி பள்ளி பருவத்தில் வந்து இதை பற்றிலாம் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. பருவம் வர அதை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாரு. முழுவதுமாக அந்த வீடியோ பார்க்கல, பட் அந்த தொனியில் சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட நம்ம ஜென்ரலான ஒரு டிஸ்கஷன் தான், இந்த வயதில் ஆன்மீகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? சின்ன வயசு பிறந்த குழந்தையிலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி முறையில் இல்லைங்க, எதை ஆன்மீகம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆன்மீகம் என்றால் என்னன்ற ஒரு எக்ஸ்பிளேஷன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க, ஆன்மீகம்னா முற்றிலும் துறப்பது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எந்த ஆசையுமே இல்லாமல் இருப்பது தான் ஆன்மீகம். சிம்பிளாக சொல்லணும்னா கடவுள் நம்பிக்கை. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நம்புறது, நம்பி அவருடைய கோட்பாடுகள், ஒரு மதத்துக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும்,
அவர் சொன்னது, அவர் என்ன சொல்றாரு, இறை வழிபாடு, இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கைன்னு சொல்லும்போது இறை நம்பிக்கை எங்க கொண்டு போய் நிறுத்தோம்னு சொன்னா நம்ம மறுமைக்கு கொண்டு போவோம். இந்த உலகத்துல இருக்க எல்லா நம்பிக்கையும் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். கடவுளை நம்புறது மட்டும் மரணத்துக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கையை குறித்து இறை நம்பிக்கையில தான் நம்ம சொல்லணும். இந்த எந்த மதமா இருந்தாலும் நம்ம சொர்க்கம், நரகம், பரலோகம், பாதாளம் இப்படி நிறைய இருக்கு. ஓகே, இறை நம்பிக்கைன்னு வச்சுக்க. அதான் இறை நம்பிக்கை. இப்போ ஓகே, இப்போ இறை நம்பிக்கையை பள்ளி பருவ வயதிலே கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமான்னு கேட்டதுக்கு நீங்க சொன்னீங்க பிறந்ததுலேருந்தே கற்றுக் கொடுக்க. அதுல இருந்து அப்படி கண்டினியூ பண்ணுங்க. அதான் ஏன் அப்படின்னா இன்னைக்கு கடவுள் இல்லாத தத்துவங்கள் தான் இன்னைக்கு உலகத்துல இருக்குது. அதுதான் சரி, அதுதான் அறிவியல் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்மளே வேற சீசன்லலாம் பேசியிருக்கோம், வேற அமர்வுகள்லாம் பேசியிருக்கோம். என்னன்னு சொன்னா கடவுள் இல்லாத எதுவுமே வந்து அறிவுன்னு சொல்ல முடியாது. கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, கடவுளை அறிதலே ஞானம் இல்லையா, பைபிள தான் சொல்லுது. கடவுள் இல்லாத உங்களுடைய தத்துவங்கள்ல என்ன உயிர் இருக்குது? கடவுள் இல்லாத தத்துவங்கள் இருக்கிறதுனால தான் அதான் அவர் திரு மகாவிஷ்ணு சொன்னார், இவன் பாவ புண்ணியத்தை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா அவன் பாவம் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு எல்லாரும் ஏதோ ஒரு முரட்டாட்டமான ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா கடவுள் இல்லைன்னு அவன் நம்புறதுனால, சயின்ஸே நமக்கு போதும்னு நம்புறதுனால அவன் வந்து ஒரு பக்தி உள்ளவனாக வளரல. என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான். சின்ன வயசுலேருந்து ஒரு குங்குமம் போட்டு இல்லாமல் என்னை பார்க்கவே முடியாது. நான் குளிச்சுட்டு வரும்போது வேணால் பார்க்கலாம். வந்த உடனே நான் பண்ணுற முதல் வேலை ஒரு குங்குமம் போட்டு. அவ்வளோ பக்தி மார்க்கத்தோடு வளர்க்கப்பட்ட ஒரு பையன் நான். நல்லா தான் இருந்தேன், பெரியவங்களை மதித்தேன், நல்ல கெட்ட வார்த்தை எதுவும் பேசலை. ஒரு கட்டத்தில் வந்து கடவுள் மறுப்பாளனாக நான் மாறின பிறகு ஒரு பெரிய முரடனாக போயிட்டு பெரியவங்களை மதிக்காமல் கெட்ட வார்த்தை பேச, கெட்ட பழக்கங்களை மாறிட்டேன். பெரியவங்களை ஏன் மதிக்க வேண்டும்? எல்லா பெரியவங்களையும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதான் அது எல்லாமே காரணம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து கடவுளை மட்டும் எடுத்துட்டா அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான். பாவ புண்ணியம், அதாவது நீதி அப்படிங்கிற ஒன்றை வந்து கடவுள் தானே வகுக்கிறாரு. எது நீதியாக இருக்குமா? இப்போ எனக்கு நீதின்னு தோன்றது உங்களுக்கு அநீதியாக இருக்கும், உங்களுடைய நீதி எனக்கு அநீதியாக இருக்கும். அப்போ எதுதான் உண்மையில நீதின்னு சொன்னால் நீதிக்கு ஒரு ஸ்கேல், ஒரு ஸ்கேல் இருக்கணும் இல்லையா? அதை யார் வகுக்கிறதுனா அது கடவுள் மட்டும் தான் வகுக்கும். ஸோ பேசிக்காக குழந்தைங்களுக்கு அவங்க அறிவு வளர்ந்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயே இறைப்பற்று, சரி அது தவறு இது என்பதை போதித்து அந்த சரியும் தவறையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக இருக்கக்கூடிய கடவுளை பற்றி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா பைபிள்லாம் அதான் சொல்லியிருக்கு. பிரசங்கின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், வாலிபனே அப்படின்னு போட்டிருக்கு. அது வாலிபம் கிடையாது, அது வந்து இட் ஸ்பீக்ஸ் அபவுட் யங் ஏஜ். எல்லா யங் ஏஜும் குறிக்குது. வாலிபனே உன் இளமையில சந்தோஷம் இல்ல, உன் இளமை பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. உன்னுடைய சின்ன வயசுலேயே உன்னை படைத்தவரை பற்றிய அறிவு உனக்கு வேணும். நீயே அவர் என்ன செய்ய நினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஸோ அவரை நாம் அறிந்து கொள்ளும்போது, என்னை படைத்தவரை நான் அறிந்து கொள்றதுக்கான பயணம் என்பது தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒருவனுக்கான நோக்கமாக இருக்க முடியும். ஏன்னா அப்போ தான் என்னை படைத்தவர் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லியிருக்கிறார் என்ற அடிப்படையில் வாழும் பொழுது என் படைத்தவர் எனக்காக வைத்திருக்கிற நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்ற ஆங்கிளில் வந்து நம்ம அதுதான் அந்த படைத்தவரை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டா இந்த நோக்கம் தேவையில்லை, மரியாதை தேவையில்லை, நீதி தேவையில்லை, அந்த ஆங்கிள் உலகம் இன்னைக்கு அப்படிதான் கட்டமைக்கப்பட்டோம். அந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். விவிலிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது அப்படி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உன்னை உருவாக்கினவர் உன்னை எதற்காக படைத்தார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும்னா முதல்ல நீ உருவாக்கினவரை அறிந்து கொள். உன்னை உருவாக்கினவரை நீ அறிந்து கொண்டால் நீ எதற்காக உருவாக்கப்பட்டாய் என்றதை அவர் மூலமா அறிந்து கொள்ளலாம். அவர் மூலமா எதற்காக உருவாக்கப்பட்டாய் என்று அறிந்து கொண்டால் அதை நீ செய்யலாம். என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய்யலாம். அது உன்னுடைய செய்கை வந்து நீதியா. அதுதான் வந்து கென்ட் ஹோவிண்ட்னு ஒரு அருமையான ஒரு சயின்ஸ் டீச்சர் இருந்தார். அவர் இப்படி சொல்லுவார், BIBLE அப்படின்ற ஆக்ரானிம் கொண்டு சொல்லுவார், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் எர்த் அப்படின்னு. அது அந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி தேவைப்படுற அடிப்படை அறிவுரைகள். அப்போ அப்படின்னு அவன் சொல்லுவார். அதான் பைபிள் நம்ம முற்றிலுமா டிஃபைன் பண்ணிட முடியாது, சொல்றது அவர் சொல்லுவார். அது வந்து சின்ன வயசுல ஆக்சுவலாக நான் ரொம்ப யங் ஏஜ்ல வந்து அந்த ஸ்பீச் கேட்டேன். அப்படி கேட்கும்போது எனக்கு இன்னும் அது மைண்ட்ல இருக்கிறதுனால அதை எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, ரிலேட் பண்ணிக்க முடியுது. சரி, இப்போ நம்ம இதை பத்தியும் கொஞ்சம் பேசலாம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம சயின்ஸ் அண்ட் நாத்திகம் அதை பத்தி பேசலாம். நான் இந்த எபிசோட்ல இன்னும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் இந்த பாவ புண்ணியம், பூர்வ ஜென்மம்,
இந்த மாதிரி டாக்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் வந்து ஒருத்தர் பேசுனது இதை பற்றிலாம் நான் பேச விரும்பல, இதை பற்றின ஆவல் இப்போ அதிகமாகிடுச்சு. இதை பற்றி பேசாத உரையாடல் பொது இருந்துச்சு. பூர்வ ஜென்மம்னு ஒன்று இருக்குதா, மறு ஜென்மம்னு இருக்குதா, 7 பிறவின்னு இருக்குதா, பாவம் புண்ணியம்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. சொல்லிடுங்க, இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நான் இப்போ வந்து பேசிக்காக எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். பூர்வ ஜென்மம் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. முன் ஜென்மம், பூர்வ ஜென்மம் முன், இதுக்கு முந்தி நாம எங்கேயோ பிறந்திருந்தனா, ஏதோ ஒன்னா இருந்தனா. என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம். இப்போ இந்த சம்பவம், இந்த மகாவிஷ்ணுடைய சம்பவம் அதிகமானதுக்கு அப்புறம் அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய சங்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அசோசியேஷன் மாதிரி, அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா. அதில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு ஆசிரியர் இடத்துல ஒருத்தர் நேர்காணல் பண்ணுறாரு, சன் டிவியிலேருந்து நேர்காணல் பண்ணுறாரு. பண்ணும்போது அவர் கேட்குறாரு ஒரு கேள்வி. சரி, உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில், அவர் கேட்குற கேள்வியை சொல்கிறேன், உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் பூர்வ ஜென்மம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஜென்மத்தில் குறைகளோடு, உடல் குறைகளோடு பிறக்கக்கூடியவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால தான் இப்படி பிறக்கிறாங்கன்னே வைத்துக்கொள்வோம். அவர் கேட்குறாரு. அவர் சொல்கிற ஒரு தலையில் நெத்தியில் வந்து குங்குமம் ஒரு இது வச்சிருக்கிறார். ஸோ நம்ம அடையாளப்படுத்திக்கலாம், அவர் இறை நம்பிக்கை உள்ளவர்னே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அடையாளப்படுத்திக்கலாம். சரி, ஸோ ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. யாரை பார்த்து கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், இந்த கோட்பாடை நம்புகிற எல்லாரையும் பார்த்து கேட்கிறார். அவர் வந்து சன் டிவிக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார், இவங்களை பற்றி, இந்த கோட்பாடு இருக்கு இல்லையா, பாவம் புண்ணியம், பூர்வ ஜென்மம், பூர்வ ஜென்மத்தில் வந்து பாவம் செய்கிறதுனால தான் இந்த ஜென்மத்தில் வந்து குறை உள்ளவர்களாக பிறக்கிறார்கள், உடல் நிலைமையில் திறனற்றவர்களாக பிறக்கிறார்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கான காரணம் வந்து பூர்வ ஜென்ம பாவம், பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் அப்படின்ற விஷயத்த பேசுகிறாங்க. இதுக்கு அந்த மாற்றுத்திறனாளி ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, பூர்வ ஜென்மத்தில் இப்படி பண்ணதுனால தான் இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி பிறக்கிறோம், சரி, மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு நிலைமையில் பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பூர்வ ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்றதுக்கான தண்டனை தான் இது அப்படின்ற உணர்வை கடவுள் ஏன் எங்களுக்கு தரதில்லை. ஒருவேளை அப்படி உணர்வை எங்களுக்கு தந்தா இந்த ஜென்மத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும், திருத்தி கொள்ள முடியும். அப்போது திருத்துவதற்காக தான் ஒரு ஜென்மத்தை தராருன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் எந்த பாவம் செஞ்சதுக்காக இப்படி பிறந்திருக்கிறேன்றதே எனக்கு தெரியலன்னும் போது அது எப்படி ஒரு நியாயமான தண்டனையாக இருக்க முடியும்? அப்படி ஒரு நியாயமற்ற தண்டனையை கொடுக்கிறவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்ன்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. கடவுளுடைய இருப்பே, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காடே கேள்வி இல்லை. அவர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட கேள்வி கேட்கல, இப்படிப்பட்டவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் தான் கேட்கிறாரு. தன்மை நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னல, அவர் போட்டிருந்தாருன்னு. ஸோ அவர் வந்து இறை நம்புகிறவராக தான் நினைக்கிறாரு. ஆனால் அவரோட லாஜிக்கான கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி கடவுள், என் பையன் வந்து ஒரு தவறு செய்யறான் அப்படின்னு சொன்னா எதற்காக அவனை நான் ஒரு ஏதாவது ஒரு தண்டனை உனக்கு தடுக்கிறேன் அப்படின்னா, ஏன் இந்த தண்டனை உனக்கு தரன்றதை உணர்த்தாம அந்த தண்டனையினுடைய பர்பஸ் வீணாதுல, அடுத்து செய்யக்கூடாதுன்றது தானே இந்த தண்டனையுடைய பர்பஸா இருக்கணும். அப்போ போன ஜென்மம் என்பது உண்மையாக இருந்தால், போன ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன், என்னவா செய்து கொண்டிருந்தேன் என்ற எண்ணங்களும் ஞாபகங்களும் எனக்கு என்ன செய்யணும், இருக்கணும், வரணும். உணர்வுக்கு சிலர் வந்து இருக்கிறாங்க, சிலர் வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் எனக்கு இருக்குது, பூர்வ ஜென்மத்தில் நான் அந்த மகாராஜாவினுடைய பேரனாக அங்கே இருந்தேன், இருந்தேன். ஆனால் இப்படி சொல்கிறவங்க யாருமே நான் போன ஜென்மத்தில் ஒரு பன்னியாக இருந்தேன்னு இது வரைக்கும் சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மகாராஜா இதுவாக இருந்தேன், போன ஜென்மத்தில் நான் வந்து பெரிய முனிவராக இருந்தேன்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி வருது, ஒரு மகாராஜாவா இருந்தவனை இங்கே வந்து ரொம்ப இழிவான ஒரு நிலைமையில வைக்கிறது தான் முன் ஜென்மத்தில் அவனுக்கு கிடைச்ச ஒரு விளைவு அப்படின்னா, பைபிள் அப்படி சொல்லலையே. நமக்கு வந்து இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு கடவுளை கும்பிட்டு பக்தியோடு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு மரணத்துக்கு பிறகு இன்னொரு பிறவில மனிதனை விட இழிந்த ஒரு ஜீவனா பிறக்கிறான்ற அந்த மாதிரி கான்செப்டே நம்ம ஏற்றுக்க முடியல. வேதம் அப்படி சொல்லலை நமக்கு. ஸோ பூர்வ ஜென்மம் அப்படின்ற கான்செப்டை விவிலிய கண்ணோட்டத்தில் நம்ம அணுகிறோம் அப்படின்னு சொன்னால், விவிலிய கண்ணோட்டம் வந்து மறு ஜென்மம் என்ற வார்த்தைகள் வந்து தமிழ் பைபிளில் வருது, இருக்கு. மறு ஜென்மம்ன்ற வார்த்தைகள் வருது, மறுஜென்மம் முழிக்கினால்ன்ற வார்த்தைகள்லாம் படுது, ரீஇன்கார்னேஷன் சொல்லுது, ரீஜெனரேஷன் சொல்லுது, இந்த பற்பல வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தி வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரீஜெனரேஷன் சொல்லியிருக்கு, ரீபர்த் சொல்லியிருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு. ஸோ பைபிள் சொல்லக்கூடிய மறுஜென்ம கான்செப்ட் பூர்வ ஜென்மத்தோடு சம்பந்தப்பட்டதா இல்லை. பூர்வ காலம் அப்படின்ற வார்த்தை பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, முந்தைய காலங்கிற பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. சில வார்த்தைகள்லாம் இருக்குது, லைக் என்னன்னா முற்காலத்திலே நீங்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது முற்பிறவியை குறித்து சொல்லவில்லை. இந்த உலகத்திலேயே இப்போ இருக்கிற நிலைமையில இருந்து முன்னாடி இருந்த நிலை. ஆமாம், அதாவது வேதாகமத்தில் சொல்லப்படுகிற மறு ஜென்மம் அப்படின்ற வார்த்தையோ அல்லது மறுபிறப்பு என்கிற வார்த்தையோ
திரும்ப ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல உருவாகி வெளியே வரக்கூடிய ஒரு பிறப்பு அல்ல. இல்ல, அது வந்து அறிவுபூர்வமான ஒரு பிறப்பு, கடவுளை அறிவதன் மூலமாய் ஏற்படக்கூடிய ஒரு பிறப்பு. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள பிறப்பை தான் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் பிறக்கும் பொழுது அனைவருமே பாவ இயல்போடு என்ன செய்யறாங்க. இதை நான் ஏன் இந்த வார்த்தையோடு பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, பாவம்ன்ற வார்த்தைக்கு இந்த உலகத்துல இந்த மகாவிஷ்ணு போன்றோர் அவர்கள் பின்பற்றுகிற கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய டெஃபினேஷன் வந்து பைபிள் சொல்லலை. இல்லை, இவர்கள் பாவம் என்பது எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய புஸ்தகங்கள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வேதங்கள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு விரோதமாக செய்கிற செய்கைகளை தான் பாவம் சொல்றாங்களே தவிர, நேச்சர் ஆஃப் சின்னை பத்தி அவங்க பேசுறது இல்லை, பாவ இயல்பை பத்தி பேசுறது இல்லை. பாவ இயல்பை பத்தி அவங்க எப்போ பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, கடவுளே ஒரு சில பாவம் பண்றதுக்குன்னே படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் பாவ இயல்பாக சொல்றாங்க. பாவம் பண்றதுக்குன்னே கடவுளே ஒருத்தனை படைச்சிருக்கும் போது அவன் ஒரு பாவின்னு கடவுளால் எப்படி சொல்ல முடியும்? அதானே, நான் படைக்கும் பொழுதே ஒருத்தனை பாவம் செய்யறதுக்காகவே படைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் ஆக்சுவலி உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன். பாவம் செய்யறது ஒரு வேலை, இறை வேலை நீ செய்கிறாய் தானே ஆகும். அப்படிதானே ஆகும் இல்லையா? ஸோ அது பாவம் அல்ல. ஸோ அந்த கான்டெக்ட்ல நம்ம பாவம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஸோ பாவம்ன்ற வார்த்தையை வந்து இந்த நேர்காணலில் நான் என் பல 6ஆம் அறிவு நேர்காணலில் நான் தீமைன்ற வார்த்தையோடு தான் நான் இணைச்சு பயன்படுத்தியிருக்கேன். ஸோ தீமை அப்படின்றது வந்து மனுஷனுக்குள் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. அப்படிதான் பைபிள் சொல்லுது. முதல் மனிதன் தீமைக்கு தன் இடம் கொடுத்ததுனால அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா மனிதர்களும் அந்த தீமை செய்யக்கூடிய இயல்புள்ளவர்களாக பிறக்கிறார்கள். அதான் வந்து சின்ஃபுல் நேச்சர். அதான் எபேசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் நம்ம இப்படியாக அதை வாசிக்கிறோம். எபேசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஒரு காலத்தில் யூதர்களாகி நாங்கள் எல்லாருமே அவர்களை சேர்ந்தவர்களா இருந்தோம். இல்ல எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். 3வது வசனம் தான் இந்த நான் ராஜரிகத்தில் வாசி. சரி, அப்போ 1லேருந்தே வாசிச்சிருங்க. ஒரு காலத்தில் நீங்கள் உங்கள் தவறுகளையும் பாவங்களையும் முன்னிட்டு இறந்தவர்களா இருந்தீர்கள். அப்பொழுது பாவமே உங்கள் வாழ்க்கை முறையாக இருந்தது. நீங்கள் இவ்வுலகத்தின் தீய போக்குக்கு இசையவும் வான வெளியிலுள்ள சக்திகளின் தலைவனாகிய ஆவிக்கு அடங்கியும் நடந்து வந்தீர்கள். அந்த ஆவி இப்போது கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்களின் உள்ளத்தில் செயலாற்றி வருகிறது. ஒரு காலத்தில் யூதர்களாகி நாங்கள் எல்லாருமே அவர்களை சேர்ந்தவர்களா இருந்தோம். அப்பொழுது நாங்கள் எங்கள் பாவ இயல்பின் விருப்பங்களுக்கு ஏற்ப நடந்து, அந்த வார்த்தை சொல்ல பாருங்க, நீங்கள் சுபாவத்தினாலே கோபாக்கினேன் பிள்ளைகளாக நடந்து பாவ இயல்பின் விருப்பங்களின்படி நடந்து எங்கள் உடலும் மனமும் விரும்பியவாறு செய்து வந்தோம். மற்றவர்களைப் போலவே எங்களுக்கும் தெய்வ சினத்தை வருவித்துக் கொள்ளும் இயல்பு இருந்தது. தேவகோபம், அதாவது கோபத்தை வெல்கம் பண்ண, கோபத்தை வருவித்துக் கொள்ளக்கூடிய இயல்பு, அதுக்கு பேர் தான் பாவம். அதை தான் வந்து பைபிள் சொல்லுது. பாவ இயல்புன்ற வார்த்தை அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இட் இஸ் பை நேச்சர் வி ஆர் சின்ஃபுல். உடனே ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, அப்போ பிறக்கிற குழந்தைங்கள்லாம் பாவிகள்னு சொல்கிறோம். அப்போ சுவிசேஷம் சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் பாவிகள்னு சொல்கிறீங்களா? இப்போ குழந்தைக்கு என்ன நன்மை தீமையே தெரியாமல் இருக்குது, அது ஒரு பாவியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பைபிள் வந்து குழந்தை பாவி, அதாவது ஒரு மனிதன் பாவி என்று பைபிள் சொல்லுவது அவன் பாவ இயல்புணவனாய் இருக்கிறதை குறிப்பிடுகிறதே தவிர அவன் பாவ செயல்களை செய்வதனால சொல்லவில்லை. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நேயர்களுக்காக சொல்கிறேன், இதை நன்றாக புரிஞ்சுக்கோங்க. பைபிள் வேதாகமும் ஒருபோதும் ஒரு இடத்திலும் உங்களுடைய செய்கைகளின் அடிப்படையில் நீங்கள் பாவிகள் என்று பைபிள் சொல்லவே இல்லை. அதனால தான் நான் எடுத்த உடனே அந்த பாவம்ன்ற வார்த்தைக்கான டெஃபினேஷன் வந்து பைபிள் வேற மாதிரி சொல்லுதுன்றதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். முதல் மனிதன் கடவுளுக்கு விரோதமாக அவன் பாவி ஆனதுனால், அவனுடைய செய்கையினால அவன் பாவி ஆனதுனால, அதுக்கு அடுத்து அந்த பாவத்தினுடைய விளைவோடு தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பிறக்கிறோம். அந்த விளைவோடு தான் பிறக்கிறோம். என்னுடைய தகப்பனார் ஒரு தவறு செய்கிறாருன்னா அதனுடைய விளைவு என் குடும்பத்தை பாதிக்குமா? பாதிக்கும். சமுதாயத்தை பாதிக்குமா? பாதிக்கும். இந்த ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, சைக்காலஜிக்கலாக இப்படிலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி டெர்மினாலஜி சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ணால் தான் நம்ம ஆளுங்க நம்புவாங்க. இந்த ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இடத்துல ஒரு கல் போட்டால் அது என்ன பண்ணுது, அப்படியே ரிப்பிள் ஆகி அந்த கரை வரைக்கும் போய் தொட்டு திரும்ப கூட வரும். திரும்ப வந்து தான் அது ஒரு இடத்துல காணாமல் போகும். அதுக்குள்ளேயும் அடுத்த கல்லை யாராவது போடுவோம், அது போயிட்டே இருக்கும். அப்படி தான் இந்த மாதிரி முதல் மனிதன் செய்த பாவத்தினுடைய விளைவினால், அவனுடைய கீழ்ப்படியாமையின் விளைவினால அடுத்து பிறக்கிற அனைத்து மனிதர்களும் இயல்பில் பாவிகளாக பிறக்கிறாங்க. இதை வந்து நம்ம எளிமையாக விளக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய குழந்தைக்கு தவறு செய்வதற்காக ஒரு வகுப்பு எடுப்பதில்லை. இல்லை, நன்மை செய்வதற்காக வகுப்பு ஏன் எடுக்க வேண்டி இருக்கிறது?
நன்மையும் தீமையும் குழந்தைக்கு தெரியும், சைக்காலஜிக்கலாக தெரியும் இல்லையா? அது அறிவு வளர்ச்சி அடையும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத செஞ்சிருச்சு குழந்தை அப்படின்னு சொன்னால் அது மறைக்கும், நம்ம கிட்ட சொல்லாது, எட்டி நிற்கும். இன்ஃபேக்ட் நம்ம கொஞ்சிக்கிட்டு இருக்க குழந்தை தான், நம்ம அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைய அடிச்சிருக்க கூட மாட்டோம், முறைச்சிருக்க கூட மாட்டோம், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த குழந்தை அதை என்ன செய்யும். அதான் நேச்சர். அதான் நேச்சர். பை நேச்சர் என்னன்னா நம்ம வந்து தவறு செய்யக்கூடிய இயல்புடையவர்களாக இருக்கிறோம். இப்போ தவறு செய்யறது மேட்ரு கிடையாது, தவறு செய்யக்கூடிய இயல்புலேருந்து தப்பிக்கிறது தான் மேட்ரு. பைபிள் அதற்கான, அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, நான் வந்து இயல்பு ஃபிசியோதெரபிஸ்ட், நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா எங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட் சொல்லுவேன், நீங்கள் வந்து மாத்திரைகள் போடும் பொழுது உங்களுடைய நோய்க்கான அறிகுறிகள்லேருந்து தான் தப்பிக்கிறீங்க. ஆனால் இந்த எக்ஸசைஸ் பயிற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுது நோய்க்கான காரணத்திலிருந்து தப்பிக்கிறீங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம பாவ இயல்பிலிருந்து தப்பிப்பது வந்து முக்கியம். நாம் செய்த பாவத்திற்கான மன்னிப்புன்றதும் முக்கியம். நம்ம செய்த பாவத்துக்கான மன்னிப்பு திரும்ப திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் பாவ இயல்பிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கணுமா, அந்த விடுதலையை குறித்து தான் பைபிள் வந்து பேசுது. காரணம் தான் அங்கதான் இயேசு கிறிஸ்து வர்றார். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில அவர் பாவ இயல்பிலிருந்தே நம்மளை காப்பாற்றுவதற்காக அதை காப்பாற்றணும்னா அந்த பாவ இயல்பு தான் நம்மளை வந்து கடவுள் இடத்துல பிரிக்குது, நிரந்தரமா நம்மளை வந்து என்ன சொல்ற, கடவுள் இடத்துல இருந்து கடவுள் ஒண்ணு நம்மளை விட்டு பிரிஞ்சு போல, நாம அந்த பாவ இயல்புடையவர்களா இருக்கிறதுனால கடவுள் இருந்து நாம பிரிஞ்சு வந்துடுறோம். கடவுள் இடத்துல நம்ம சேர முடியாம இருக்கிறோம். ஏன்னா அது விடாது, அது நம்ம விடாது. நம்ம சொந்த அப்பா அம்மா கிட்டே சேர விட மாட்டேன். இல்ல ஒரு சின்ன குழந்தை ஒரு தவறு செஞ்சது, ஃபர்ஸ்ட் ஒரு தவறு செய்யுதுன்னா அப்பா கிட்ட நிக்காம அதை மறைக்குது இல்ல. ஸோ அந்த இயல்பு இருக்கு இல்லையா, அந்த இயல்பிலிருந்து விடுதலை தருவதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய இயல்புல வந்தார். அதாவது பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் வந்தார்னு பைபிள் சொல்லுது. வந்து நமக்காக மரித்தடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு இருந்து இந்த பாவ மன்னிப்பை இலவசமா எல்லாருக்கும் தராரு. அதை போய் எல்லார்ட்டையும் சொல்லுங்கன்றார். அதான் இந்த நிகழ்ச்சி மூலமா இதை சொல்றதுதான் நம்முடைய வேலையா இருக்கு. இதை போய் மதமாற்றம்னு சொல்றதுலாம் இல்லை. நடுவில் இந்த மாதிரி ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன். இந்த சீமான் உட்பட பல பேர் இதை சொல்லுவாங்க. என்னன்னா பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரே கையெழுத்து கீழே எல்லாத்தையும் ஒரு மதத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பிரிட்டிஷ் காலத்துல எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புல எடுத்து பாருங்க, பல மதங்கள் வித்தியாசமான மதங்கள் குறிக்கப்பட்டிருக்குது. ஆனா பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட மதங்கள்ல இந்து, கிறிஸ்தவம், முஸ்லீம், சீக்கியம் அப்படின்னு தான் இருக்கு. ஈவன் பௌத்தம் கூட வந்து என்ன தனியா குறிப்பிடப்படல. யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் சீக்கியர்கள் இல்லையோ அவங்க எல்லாம் இந்துக்கள். இப்படியா இருக்கும். எதெல்லாம் கழுதை இல்லையோ, எதெல்லாம் குதிரை இல்லையோ அதெல்லாம் பசுன்னு சொல்ல முடியுமா? ஆனா இந்து அப்படின்னா யாருன்னு சொல்லி எந்த வேதங்கள்லயும் இல்ல. அதாவது இந்துன்ற பேர் வந்து சமஸ்கிருத வேதங்கள்லயோ பண்டைய தமிழ் இலக்கியங்கள்லயோ இல்ல, வரலாற்று ஆவணங்கள்ல இல்ல. லாங் டைம் ஆஃப்டர் பிரிட்டிஷ் அப்ப எடுத்த சென்சஸ்லயும் அந்த சில சின்ன மதங்களுக்கான இடத்தை கொடுக்கல.